ஒருமுறை விநாயகர் சிவபெருமான் தலையில் இருக்கும் சந்திரனை பார்த்து, தந்தையே, இதை எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறார். சிவபெருமான், இது விளையாடும் பொருள் அல்ல, இது சந்திரன் என்று மறுக்கிறார். பிறகு விநாயகர் அடம் பிடித்துக் கொண்டே சிவபெருமானை நோக்கி துதி பாட ஆரம்பிக்கிறார். இதில் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் சந்திரனை தர முடியாமல் மெய்மறந்து அமர்ந்திருக்கிறார். சிவபெருமான் எதுவும் சொல்லாமல் இருப்பதை புரிந்து கொண்ட கணேசர் சந்திரனை எடுத்துக்கொள்கிறார். சந்திரனை விநாயகர் நீரில் மூழ்கி விளையாடும் பொழுது சந்திர தேவனுக்கு உயிர் போய் வருகிறது. இந்த நேரத்தில் ஒரு அசுரன் தேவலோகத்தை நோக்கி போர் தொடுத்து வந்திருக்கிறார். இதனால் பூதகணங்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள். சிவபெருமான் கணபதியை அழைத்து வாருங்கள் என்கிறார். பூதகணங்கள் சென்று கணபதியை பார்க்கும் பொழுது அவர் நிலவை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார். சந்திரனையே இவ்வளவு பாடுபடுத்துகிறாயே, நான் கிடைத்தால் என்ன செய்வார் என்று பயந்து போன பூதகணங்கள் சிவபெருமானிடம் வந்து விடுகிறார்கள். பார்வதி தேவி சிவபெருமான் தலையில் நிலவு இல்லாததை கவனித்து, பார்வதி தேவி, கணேசா, அந்த நிலவை கொடு என்று கேட்டார்கள். விநாயகர் சிரித்துக்கொண்டே நிலவை சிவபெருமான் தலையில் வைக்கிறார்.